இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் திவாகர், இவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நல்லா நடிப்பாரு அப்படின்னு நான் போய் சொல்ல மாட்டேன். நடிப்பாரு, சிரிக்க வைப்பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் இவர் பண்றதெல்லாம் ஃபேமஸ் ஆகும். அது நடிப்புன்னு சொல்லி தன்னைத்தானே ஏமாத்திக்கிறத தாண்டி உங்களை எல்லாரும் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. இப்போ அவரு நிஜமா ஒரு விஷயத்த தாழ்த்தி பேசியிருக்காரு. இனிமே திவாகருக்கு எந்த மாதிரி பதிலடி வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாதது. அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சிவரஞ்சனி, ரெட் டேப் தமிழ்ல இருந்து. திவாகர் அப்படின்னு சொன்னாவே நமக்கு அறிமுகம் தேவையில்லை. சூப்பர் சிங்கர் திவாகரை விட இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் திவாகர் சொன்னாதான் எல்லாருக்குமே தெரியுது. அப்படி இருக்கிற இவரு நம்ம சேனல்லே நிறைய தடவை இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. இப்போ தனியார் சேனல்ல ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நான் ஒரு மகா நடிகன், இந்த கூத்து பட்டறையில எல்லாம் நடிக்கிறாங்கல்ல, அங்க போயெல்லாம் நடிப்பு கத்துக்கணும்னு அவசியமே இல்லை, அவங்கள விட நான் ரொம்ப திறமையா நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. மனசுல எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. கூத்து பட்டறையில கொஞ்சம் கொஞ்சமா நடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு அத்தனை மக்களையும் மகிழ்விக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். இது தமிழர்களோட பாரம்பரியமான ஒரு கலையும் கூட. அப்படி இருக்கிற பட்சத்துல திவாகர் அவர்கள் இப்படி பேசுறது எல்லாருக்குமே ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது திறமையே இல்லாதவங்கள பாப்புலர் ஆக்கிட்டா அது என்ன மாதிரி ஆகும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் இப்ப இந்த திவாகர் பண்ணது. கூத்து பட்டறைய இவ்வளவு அசிங்கமா பேசியிருக்கிற இந்த திவாகருக்கு நீங்க என்ன சொல்லணும் அப்படிங்கிறது மறக்காம சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல.